கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 85 verse 12. The Lord will indeed give what is good and our land will yield its harvest. சங்கீதம் 85 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். Are you waiting and expecting a season where you can receive goodness from God's hand? ஒருவேளை நீங்கள் கர்த்தரோட கரத்தில் இருந்து நன்மை பெறும் காலத்துக்காக காத்திருந்து எதிர்பார்ப்புடன் இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த நன்மைக்காக இந்த நாளிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை ஒரு சுகத்துக்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மிகவும் ஒரு கடினமான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கலாம். அதுலேருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒரு சுகத்திற்காக காத்திருக்கலாம். எந்தெந்த விதமான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நன்மை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்களோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மையானதை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் வேதத்தில் கூட பார்க்கிறோம், யாக்கோபு எழுதின அதிகாரம் 1 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்குகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்க இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து கிளைம் பண்ணும்போது நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். So stand in faith, lift your eyes, expect his goodness, because Lord will indeed give what is good, and when he gives, nothing and no one can stop your blessings. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் மக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் நன்மை செய்கிற தேவனாக வெளிப்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவங்களை எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவரே இந்த நாளிலே அவங்க பெற்றுக்கொள்கிறபடியான ஒரு கிருபையினாலே நீர் நிரப்புங்க இயேசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.